என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கருப்பு கவுனி கஞ்சி போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதால 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு. இதுல கருப்பு கவுனி, கொள்ளு, பார்லி எல்லாமே இருக்கு. பாசிப்பயிறு எல்லாமே இருக்கு. ஸோ பாக்கெட் இப்படி தான் இருக்கும் உள்ள. இதுல இருந்து கஞ்சி போடணும். இதுல இருந்து நான் 2 ஸ்பூன். இப்போ நீங்க இதை கட்டிப்படாது. ஏன்னா நீங்க பச்சை தண்ணியில தான் கலக்குறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு கட்டியும் வராது. இது மாதிரி கலந்துடணும். இப்போ எந்த கட்டியுமே இல்லை. ஸோ இப்படி கலந்துட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இங்க தண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இன்னும் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் தயிர் விட்டு சாப்பிட போறோம். அதனால நான் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பால், நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது நல்லது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தா சாப்பிடும்போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இது மாதிரி நீங்க கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல கஞ்சி ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும், கெட்டியா இருக்கும். இந்த அளவுக்கு வரும். நீங்க சின்னதுல பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ஆல்ரெடி வெந்துருச்சு. இருந்தாலும் வந்து அது ஒரு சிலருக்கு வந்து அது அஜீரண கோளாறு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க செய்யும் போதே உங்களுக்கு வாசனை தெரியும். அதுல இருந்து நல்ல வாசனை வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இப்படியே நீங்க இதுல வந்து நீங்க இந்த திக்னஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இதுல அப்படியே தயிரோ இல்லை பாலோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்றதுனால நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். நான் காட்டின மாதிரி உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா நீங்க அதுலயே வந்து முன்னாடி காட்டின அந்த பதத்திலேயே வந்து